வெல்கம் டு தீபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஒரு டைம் இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்பி செய்வீங்க. இந்த கிரேவி ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ், அப்புறம் சப்பாத்திக்கு கூட நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளியை இந்த மாதிரி கீரல் போட்டு தண்ணியில் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்படி பண்ணுறனால தக்காளியோட தோலை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் அதில் 10 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வதக்கணும். இப்போ நம்ம தக்காளியோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளியையும் சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அதே கடாயில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததும் ஒரு மூடி போட்டு சிம்லே வச்சு 5 நிமிஷத்துக்கு அதை அப்படியே வேக விடுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை கொதிச்சிட்ருக்க மசாலாவோடு சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ திரும்பவும் மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அதை வேக விடுங்க. அடுப்பு சிம்லே இருக்கட்டும். அப்போ தான் இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்து 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா முட்டை கிரேவி ரெடி. கடைசியாக கசூரி மெத்தி சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.